இப்பொழுது அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்து விட்டது. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேரும் ஒரு சிறு சண்டை இடுவார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா 27 சீட் ஏக்நாத் ஷிண்டேயிடம் இருக்கிறது, 89 இடங்கள் பாரதிய ஜனதாவிடம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு யார் மேயராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டி இருக்கு. டாக்கரேக்கள் இருவரும், உத்தவ் டாக்கரே, ராஜ் டாக்கரே, இவர்கள் மும்பைக்கு வெளியே அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட காணாமலேயே போய்விட்டார். இதுதான் நம்பர் 1 அங்க நடந்திருக்கு. முஸ்லிம்கள் அணிதிரளல் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஓவைசியின் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரசுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதில் பிரயோஜனம் இல்லை என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே முஸ்லிம்களுக்கான தனி கட்சியை நோக்கி அவர்களுடைய வாக்குகள் போய்விட்டன. காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டது, உத்தவ் டாக்கரே பலவீனமாகிவிட்டார், அஜித் பவார், சரத் பவாரும் மிகுந்த பலவீனமான நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் ஒருவேளை ஏதேனும் ஓரளவுக்கு அவர்களால் பாரதிய ஜனதாவுடன் கொஞ்சமாவது மல்லு கட்ட முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலில் அதை சரிபடுத்துவது எப்படி, அதையடுத்து அதை உள்ளாட்சி தேர்தலில் எப்படி சரிபடுத்துவது என்று பாரதிய ஜனதா சென்று கொண்டிருக்க முற்றிலும் மாறான திசையில் எதிர்க்கட்சிகள் சென்றன. கிரெக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தல், அதுவும் நகரப்பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோமே அதுக்கு. ஸோ அந்த நகராட்சி மாநகராட்சிக்கான அந்த தேர்தல் முடிந்து நேற்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து அதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29 மாநகராட்சிகளை எடுத்துக்கொண்டால் அதில் 25இல் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஜெயித்திருக்கிறது. அதில் சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே அந்த கட்சி அடக்கம். மற்றவர்கள் எல்லாம் பிரிந்து தனித்தனியாகவோ வெவ்வேறு குழுவாகவோ போட்டியிட்டனர். அதோடைய முழுமையான விவரங்களை இந்து பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து பார்ப்போம். தலைப்புச் செய்தி: பிஎம்சி என்றால் பிருஹன் மும்பை கார்பரேஷன். இப்போ சென்னை நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி. பிஎம்சி போல் ரிசல்ட்ஸ்: பிஜேபி சிவசேனா அலையன்ஸ் எண்ட்ஸ், உத்தவ் டாக்கரேஸ் ஹோல்ட் ஓவர் மும்பை. இப்போ இதில் எல்லோரும் முக்கியமாக நினைக்கிறது மும்பை கார்பரேஷனை பற்றி, அது பிருஹன் மும்பை கார்பரேஷன். ஆனால் அதை தவிரவும் பல்வேறு மாநகராட்சியில் அங்கே தேர்தல் நடந்திருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக பார்த்துருவோம். முதல்ல இந்த பின்னணியை பார்த்துருங்க. As the BJP Shivsena combine inched closer to the winning figure in the BMC election on Friday night, it became clear that Uddhav Thackeray had lost control of the municipal corporation for the first time, having ruled it continuously for over 25 years. கடந்த 25 ஆண்டுகளாக, அதிலேயே கடைசியாக நடந்த தேர்தல் என்பது 2017 நடந்தது. உண்மையிலேயே 2022 அடுத்த தேர்தல் நடந்திருக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் 22 நடக்காமல் இப்பொழுது 26 நடந்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் இந்த பிருஹன் மும்பை கார்பரேஷனுடைய கட்டுப்பாடு உத்தவ் டாக்கரேயின் அவருடைய சிவசேனை கட்சி, இது 2017 இணைந்த ஒற்றை கட்சியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் அது உடைந்தது. ஸோ இவர்கள் கையில் இருந்தது. இப்பொழுது முதல் முறையாக அது உடைந்து அந்த கட்டுப்பாடு போய் பாரதிய ஜனதா அங்கே நம்பர் 1 கட்சியாக வந்திருக்கிறது. ஆனால் தனி கட்சியாக அதால் ஆட்சி அமைக்க முடியாது. சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டேயுடைய ஆதரவு தேவை. மீதி பார்ப்போம். From 84 seats in the 2017 election, Uddhav Thackeray's party Shivsena or UBT formed 3 years ago won 64 seats this time. So குறைந்திருக்கிறார்கள், 84 64 குறைந்திருக்கிறார்கள். ஏக்நாத் ஷிண்டே, who is the claimant of the Shivsena now, got only 27 seats in Mumbai. The results show a consolidation of the Marathi vote bank after the Thackeray's trumped Eknath Shinde in the core Marathi voter belt Mumbai. ஸோ இது தமிழ் நேயர்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவோம். பாரதிய ஜனதா ஒரு பக்கம் அதோடைய ஸ்ட்ரென்த், அதோட வலுவை அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது.
இன்னொரு பக்கம் உண்மையான வலு யாரிடம் இருந்தது என்றால் சிவசேனையின் கீழே இருந்தது. அந்த சிவசேனை இரண்டாக உடைந்து சிவசேனை கட்சி என்பது ஏக்நாத் ஷிண்டே, அதில் ஒரு பெரும் பங்கு, அந்த கட்சியை உடைத்ததில் பெரும் பங்கு பாரதிய ஜனதாவுக்கு. அதில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை அதுதான் அதிகாரப்பூர்வ கட்சியாக இருக்கிறது. அதனால் உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனைக்கு சிவசேனா யூபிடி என்று அவருடைய இனிஷியல்ஸை வைத்துக்கொண்டு அதற்கான அந்த கட்சி. ஸோ அவர்கள் இந்த முறை இதில் ஒரு சின்னதாக இன்னொரு வரலாற்றை பார்த்துருவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? மகாராஷ்டிரத்தை பொறுத்த மட்டில் சிவசேனை கட்சி முதன்மை கட்சியாகவும் பாரதிய ஜனதா அதனுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு லெவல் கீழே இருக்கக்கூடிய கட்சியாகவும் தான் இருந்து வந்திருக்கிறது இதுவரை. அவர்கள் இருவரும் பல காலமாக கூட்டணி அமைத்தார்கள். கூட்டணி அமைத்து தேர்தலில் வென்றால் அதில் முதல்வர் வேட்பாளராக சிவசேனை கட்சியைச் சேர்ந்தவர் இருப்பார். அப்படியே இருந்தது. என்ன ஆயிற்று என்றால் ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதாவுடைய கை ஓங்குகிறது. பாரதிய ஜனதாவுடைய கை ஓங்கி அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்த பிறகும் கூட இருவரும் கூட்டணி வைத்து தான் ஜெயித்தார்கள். அப்பொழுது சிவசேனை மறுக்கிறது. இவர்கள் பாரதிய ஜனதா தலைமையில் முதல்வர் வேட்பாளர் யாராக இருக்க வேண்டும் என்றால் இது பாரதிய ஜனதாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கிறது. ஏன்னா அது கொலாப்ஸ் ஆயிருது. அந்த சமயத்தில் மீண்டும் தேர்தல் நடக்கிறது. அதில் பாரதிய ஜனதா தனியாக நின்று அதிக இடங்களை பிடிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தனிப்பெரும்பான்மையுடன் அந்த ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் சிவசேனை அவர்களுடன் சேர்கிறது. அதாவது தனித்தனியாக நின்று அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்காக சேர்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் வருகிறது. இந்த இடத்திலும் ஒரு குழப்பம். திரும்ப தனித்தனியாக நிற்கிறார்கள். இந்த இடத்தில் சிவசேனை, இவருடைய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை பாரதிய ஜனதாவின் முதலாக விட்டுவிட்டு மற்ற இரண்டு கட்சிகள் யாரையெல்லாம் அவர் இதுவரை எதிரியாக வைத்திருந்தாரோ, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ், இவர்களுடன் சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கிறார். உத்தவ் தாக்கரே முதல்வராகிறார். அந்த கட்சி இரண்டாக பிளக்கிறது. அந்த கட்சியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே வெளியே வருகிறார். அதன் பிறகு இருவருக்கும் இடையில் யார் உண்மையில் அந்த கட்சியை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று கோர்ட் வரை சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்திற்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்மையான கட்சி என்றும், உத்தவ் தாக்கரே வேண்டுமானால் தன்னுடைய கட்சிக்கு வேறு பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்றும் கோர்ட் முடிவு செய்கிறது. அந்த கோர்ட் கேஸ்க்குள்ளே போக வேண்டாம், அதுவே ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கேஸ், அதை விட்டுருவோம். ஸோ அன்றிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேயும் பாரதிய ஜனதாவும் ஒரு தோழமை கட்சிகளாக இருக்கிறார்கள். முதலில் பிரிந்து வந்த காரணத்திற்காக ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக ஆட்சியை தொடர்கிறார். அந்த டேர்ம் முடிந்து மீண்டும் தேர்தல் நடக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதா தான் அதிக இடங்களை பெறுகிறது. அதன் விளைவாக அது மிக சமீபத்திய தேர்தல். அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தேவேந்திர ஃபட்னவிஸ் மீண்டும், ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்தவர், பாரதிய ஜனதாவின் தலைவர், அவர் தலைமையில் இப்பொழுது ஆட்சி நடந்து வருகிறது. இதுதான் ஒரு சுருக்கமான பின்னணி. இப்போ இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், கிட்டத்தட்ட மும்பையை தவிர சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தங்களுடைய கட்டுப்பாட்டை பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. மாறாக இந்த மாநகராட்சி தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மறுபக்கம் சிவசேனா உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், அதற்கு பிறகு தேசியவாத காங்கிரஸும் இரண்டாக பிளக்கிறது. ஒன்று சரத்பவார் தலைமையிலானது, இன்னொன்று அவருடைய மருமகன் அஜித் பவார் தலைமையிலானது. அந்த கட்சி துண்டாகி அதுவும் ஆட்சியில் பாரதிய ஜனதாவுடன் சேர்கிறது. ஆனால் ஆட்சியில் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுதே மாநகராட்சி தேர்தல் என்று வரும்பொழுது முற்றிலும் குழப்பமான சூழ்நிலை. சிவசேனை ஏக்நாத் ஷிண்டேயும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து போட்டியிடுகிறார்கள் எல்லா இடத்திலும். அதில் அஜித் பவார் இல்லை, அவர் வெளியே வந்து விடுகிறார். அஜித் பவார் சரத்பவாருடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்றாக சேர்ந்து சில இடங்களில் போட்டியிடுகிறார்கள். மறுபக்கம் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா MNS என்னும் ஒரு துண்டு அமைப்பு, அவர்கள் இருவரும் கசின்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மும்பையிலும் மற்ற இடங்களிலும் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறது. அப்போ இந்த எதிர்கட்சி அந்த இண்டெக்ஸ் ஆஃப் யூனிட்டி, அப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிறது முற்றிலும் போய்விடுகிறது. அதோட விளைவு என்னன்னா, மும்பையில் கொஞ்சம் தடுமாறித்தான் பாரதிய ஜனதா ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி ஜெயிக்கிறது.
இப்பொழுது அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்து விட்டது. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேரும் ஒரு சிறு சண்டை இடுவார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா 27 சீட் ஏக்நாத் ஷிண்டேயிடம் இருக்கிறது. 89 இடங்கள் பாரதிய ஜனதாவிடம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு யார் மேயராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டி இருக்கட்டும். மறுபக்கம் என்ன ஆகிறது என்றால், கிட்டத்தட்ட அனைத்து 25 இடங்களில், மொத்தமாக 25 அவுட் ஆஃப் 29, இதில் 25 இடங்களில் பாரதிய ஜனதா அல்லது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே, அதில் பெரும்பாலானது கிட்டத்தட்ட 27, 25இல் 22 நினைக்கிறேன். இது ரொம்ப கரெக்டான நம்பர் எனக்கு தெரியல. 22 இடங்களில் பாரதிய ஜனதா மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறது. அந்த மாநகராட்சிகளில் எல்லாம் மேயர் பதவி அவர்களுக்கு போகும். ஒரு 2 இடத்துல சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. ஒரு இடத்துல 2 பேரும் சேர்ந்து தான் அதில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிலும் பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் தான் வருவார் என்று தோன்றுகிறது. அப்போ 25 இடத்துல 23+2ன்னு இருக்கும். 23 இடங்களில் பாரதிய ஜனதாவின் மேயர்களும், 2 இடத்தில் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயின் மேயரும் இருக்கப் போகிறார்கள். அப்போ மிச்சம் உள்ள 4 இடங்கள் என்ன இருக்குன்னா, 2 இடத்தில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது. ஒரு இடத்தில் ஓவைசியின் ஏஐஎம் ஜெயித்திருக்கிறது. ஒரு இடத்தில் ஒரு முஸ்லிம் கட்சி, அது ரொம்ப தெளிவாக தெரியவில்லை அதோடைய பின்னணி என்ன என்று. அப்போ இந்த ஸ்வீப் இதில் கம்ப்ளீட்டாக காணாமல் போனவர்கள் யார் அப்படின்னா, மும்பையில் ஓரளவுக்கு இடங்களை பிடித்திருக்கக்கூடிய டாக்கரேக்கள் இருவரும், உத்தவ் டாக்கரே, ராஜ் டாக்கரே, இவர்கள் மும்பைக்கு வெளியே அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட காணாமலேயே போய்விட்டார்கள். இதுதான் நம்பர் 1 அங்கே நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா நம்பர் 1 டாப்பில் இருக்காங்க. உத்தவ் டாக்கரே, ராஜ் டாக்கரே கம்ப்ளீட்டாக 0 கீழே போயிட்டாங்க, மும்பையை தவிர்த்து. காங்கிரஸ் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வலுவை காட்டியிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ், அதுவும் 2 துண்டுகளாக பிரிந்த அஜித் பவார், சரத்பவார் இணைந்து ஒரு இடத்திலும் அவர்களுக்கு வெற்றி இல்லை. சில வார்டுகளை ஜெயித்திருக்கிறார்களே தவிர. இதோடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2026 1425 வார்டுகளை இந்த 29 முனிசிபல் கார்பரேஷனில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். இது கடைசியாக 2015 to 2018 காலகட்டத்தில் தனித்தனியாக பல்வேறு இடங்களில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1099 இடங்கள் தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங் பிப்ரவரி 2009 2013 காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 320 இடங்களைத்தான் இவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்போ 320 1099 இன்றைக்கு 1425 இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது ஒன்று. அடுத்தது இந்த சிவசேனாவை பொறுத்தவரை கணக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவர்கள் 2ஆக உடைகிறார்கள். இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு சொல்லுவோம். ஒருங்கிணைந்த சிவசேனா பிப்ரவரி 2009 கணக்கில் வைத்து பார்த்தீங்கன்னா 413 இடங்கள். அதே இது 2015 தேர்தலை கணக்கில் வைத்து பார்த்தீர்கள் என்றால் 489, அப்பொழுதும் ஒருங்கிணைந்த சிவசேனை. அது இப்பொழுது 2026 ஏக்நாத் ஷிண்டேக்கு 399 இடங்கள், யூபிடி உத்தவ் டாக்கரேயுடைய சிவசேனைக்கு 155 இடங்கள். ஸோ கிளியர்லி சிவசேனை மிக கடுமையாக தன்னுடைய இடங்களை இழந்திருக்கிறது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 614 இடங்கள் 2009, 2015 439, 2026 324. மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது 2009 ஒப்பிடும்பொழுது நிறைய குறைந்திருந்தாலும் 2015 ஒப்பிடும்பொழுது ரொம்ப குறைஞ்சிடல. 439 to 324. யாருக்கு மிக கடுமையான தோல்வி அப்படின்னு பார்த்தா, திருப்பி எப்படி டாக்கரேக்களுக்கு தோல்வியோ அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் 2 பேருக்கும் தோல்வி. 2009 554 இடங்களை பெற்றிருந்தார்கள். 2015 294 இடம். அப்போ ஒருங்கிணைந்த கட்சியாக இருந்தது. அதுவே இப்பொழுது அஜித் பவாருக்கு 167 இடங்களும் சரத்பவாருக்கு வெறும் 36 இடங்களுமாக சுருங்கிவிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சிவசேனை ஏக்நாத் ஷிண்டே என்பது பிஜேபியின் கூட்டாளியாக இருப்பதால் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட மொத்தமுள்ள 2869 இடங்களில் சுமார் 1824 இடங்கள். மிக பெரும் அளவுக்கான வெற்றி
பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே கூட்டணிக்கு. மற்றவர்கள் யாருமே களத்திலேயே இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, முஸ்லிம்கள் அணிதிரளல் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஓவைசியின் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக முஸ்லிம்களுடைய வாக்குகள் காங்கிரஸுக்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸே சிவசேனையோடு சேர்கிறது. சிவசேனா உத்தவ் தாக்கரே. இப்போ உத்தவ் தாக்கரே உண்மையிலேயே முஸ்லிம்களுடைய நண்பராக ஆகிவிட்டாரானா அதுவும் கிடையாது. அப்போ காங்கிரஸுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதில் பிரயோஜனம் இல்லை என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே முஸ்லிம்களுக்கான தனி கட்சியை நோக்கி அவர்களுடைய வாக்குகள் போய்விட்டன. இந்துக்கள் அப்படிங்கிறவங்களும் இதில் போலரைஸ் ஆகி பெரும்பாலான இந்துக்களின் வாக்கு முழுமையாக பாரதிய ஜனதாவுக்கு போய்விட்டது. இடையில் ஒரே ஒரு கார்டு மட்டும் டாக்கரேக்கள் பயன்படுத்தினார்கள். மராத்தியர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடாது, பாரதிய ஜனதாவை வழிநடத்துவது 2 குஜராத்திகள் அப்படின்னு இது முக்கியமாக பாம்பேயில் அது ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மற்ற இடங்களிலெல்லாம் அதிகமான இடங்களை பெற்ற ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனை மும்பையை பொறுத்தவரையில் 3வது இடத்துக்கு தான் வந்திருக்கிறது. 2வது இடத்தில் இருப்பது உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனை. ஸோ இதை கவனமாக பார்க்கணும். இந்த போலரைசேஷனையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா முதலிடத்துக்கு அங்கே வந்திருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும், முக்கியமாக சிவசேனை மீண்டும் ஒன்று சேருமா அப்படிங்கிறதுல வாய்ப்பு இருப்பது போல எனக்கு தெரியல. அஜித் பவார் சரத்பவார் இணைப்பு நடக்குமானா அதற்கான வாய்ப்பு இருப்பது போல தெரிகிறது. காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டது, உத்தவ் தாக்கரே பலவீனமாகிவிட்டார், அஜித் பவார் சரத்பவாரும் மிகுந்த பலவீனமான நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் ஒருவேளை ஏதேனும் ஓரளவுக்கு அவர்களால் பாரதிய ஜனதாவுடன் கொஞ்சமாவது மல்லு கட்ட முடியுமே தவிர, அப்படி நடக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய, அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் பொடி பொடியாகி போய்விட்ட ஒரு நிலைதான் ஏற்படும். அதனால் இது எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஆனால் ஒன்று, நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது மகாராஷ்டிரா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய பலத்த அடியை கொடுத்தது. 2 பெரிய மாநிலங்களில் மோசமான ரிசல்ட் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதாவால் தனி பெரும்பான்மையை எட்ட முடியவில்லை. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் நடக்கலை. அகிலேஷ் யாதவ் நிறைய இடங்களை பெற்றதனால் அங்கே ஒரு பெரும் இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த இடத்தில் உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இந்த மூவரும் ஒருங்கிணைந்து மிகச் சரியான முறையில் தேர்தலை நடத்தியதால் கணிசமான இடங்கள் அவர்களுக்கு போயின. அந்த சமயத்தில் மராத்தா போராட்டமும் நடந்தது, இந்த ரிசர்வேஷனை எதிர்பார்த்து. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அதில் ஒரு கணிசமான எண்ணிக்கையை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றே சொல்லிவிட்டார்கள். ஸோ அது அத்தனையும் ஒன்றா சேர்ந்ததுனால நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது அதில் மிகப்பெரிய அடி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து ஒரு பெரும் வெற்றியை பாரதிய ஜனதா பெற்றது. அதற்கு அடுத்த இப்பொழுதைய மாநகராட்சி தேர்தலை பார்த்தால் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றி ஒன்றை அடைந்திருக்கிறார்கள். இதை அடுத்து ஜில்லா பரிஷத் தேர்தல்கள் எல்லாம் நடக்கப் போகின்றன. இப்படி உள்ளாட்சி தேர்தல்கள் கட்டம் கட்டமாக அங்கே நடக்கும். அதற்கான வேலையை பாரதிய ஜனதா இப்பொழுதே தொடங்கிவிட்டது என்று பேச்சு அடிபடுகிறது. அப்போ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை தங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலில் அதை சரிபடுத்துவது எப்படி, அதையடுத்து அதை உள்ளாட்சி தேர்தலில் எப்படி சரிபடுத்துவது என்று பாரதிய ஜனதா சென்று கொண்டிருக்க, முற்றிலும் மாறான திசையில் எதிர்க்கட்சிகள் சென்றன. சிவசேனை ஏற்கனவே உடைந்திருந்தது, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் உடைக்கப்பட்டது. அப்படி உடைந்ததற்கு பிறகும் அவர்கள் சரியாக ஒன்று சேரவில்லை. ஒன்று சேராத காரணத்தினால் எந்த இடத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு வலுவான போட்டியை களத்தில் கொடுக்க முடியவில்லை. அதுதான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய யதார்த்தமானது. இதில் எப்பொழுதும் போல ராகுல் காந்தி ஓட் சோரி என்று சொல்கிறார். அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருந்தது. கையில் வைக்கக்கூடிய இந்த மை, அந்த மையில் எத்திலின் கிளைக்கோல் போன்ற ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை வச்சு தேய்ச்சா அது போயிடுது அப்படின்ட்டு.
உண்மையிலேயே மிக கடுமையான ஆர்கானிக் சால்வெண்ட் மூலம் எதை வேண்டுமானாலும் அழிக்கலாம். அதனால தான் இந்த கைக்கு மை எழுதுறதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவர் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். சரியான தீர்வாக ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும். அது உங்களுடைய வாக்குச்சீட்டையும் ஆதாரையும் இணைப்பது. இப்போ ஆதார் மட்டும் ஒழுங்கா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு போக வேண்டாம். பெருமளவுக்கு ஆதார் ஒழுங்கு என்றால், ஒருவர் ஒரு முறை வாக்களித்து விட்டார் என்றால், ஆதாரில் ஒரு உங்களுடைய கைரேகையை வைத்தோ அல்லது உங்கள் கண் விழியை வைத்தோ நீங்கள் தான் இன்னார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதற்காக மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் ஆதாரையும் காண்பித்து, வாக்காளர் அடையாள அட்டையும் காண்பித்து, நான் ஏற்கனவே வாக்களித்து விட்டேன் என்பதை உறுதி செய்து விட்டால், நீங்கள் மீண்டும் அதே இடத்தில் நுழைந்து உங்கள் கையில் இங்கெல்லாம் வைக்கணுங்கிறது இல்லை. உங்களுடைய கைரேகையை வைத்தால் அது நீங்கள் ஏற்கனவே வாக்களித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிடும். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஆதாரோடு இணைப்பது என்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கும். இனி வரும் காலங்களில் அதை செய்யலாம். இதுக்கு போய் இன்னும் கையில் மை போடுறது, அப்புறம் அந்த மை அழிஞ்சதுனால ஓட்சோரி, ஓட்டை திருடுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே ரொம்ப அபத்தமானது. காங்கிரஸ் உண்மையிலேயே யோசிக்க வேண்டியது, தன்னந்தனியாக நின்று எந்த விதத்தில் பாரதிய ஜனதாவையும் ஏக்நாத் ஷிண்டேயுடைய கூட்டணியையும் அவர்கள் உடைத்திருக்க முடியும். ஒரு விதத்திலும் உடைக்க முடியாது. உங்களுக்கு கூட்டாளிகளே இல்லை. அந்த கூட்டாளிகளை நீங்கள் உருவாக்க தவறிவிட்டீர்கள். மற்ற கட்சிகளும் ஒன்றும் பெரிதாக சாதித்து விடவில்லை. தனித்தனியாக நின்று ஆளுக்கு 300 இடம் 500 இடம் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. 500 கூட இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்த்து மொத்தமாக எடுத்ததே ஒரு 800 இடமோ என்னவோ கூட அது கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பாரதிய ஜனதாவோடு போட்டிட்டு இருக்க முடியும்? அதனால் நீங்கள் உண்மையில் உங்களுடைய பிரச்சனை அந்த ஆப்போசிஷன் அனைவரும் ஒன்று சேராமல் இருந்தது தான். அதை செய்ய வேண்டியதை முதலில் பார்த்தால்தான் அடுத்த தேர்தலிலாவது பாரதிய ஜனதாவை ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் தொடர் தோல்விகள் தான். இதில் இன்னும் ஒரே ஒருவரை பற்றி மட்டும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனாவுடைய ராஜ் டாக்கரே. இந்த ராஜ் டாக்கரே நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் சில நாட்களுக்கு முன்னால். அதுவும் முக்கியமாக அண்ணாமலையோடு தொடர்பு படுத்தி, அண்ணாமலை அங்கே போயிருந்தபோது மும்பை பற்றி அவர் அங்கே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுது, மும்பை என்பது ஒரு சர்வதேச நகரம், அது வெறும் மராட்டியர்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல என்று அது ஒரு இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உடனே ராஜ் டாக்கரே ஒரு ரொம்ப பெரிய வீராப்போடு, யாரோ ஒரு ஆள் ரஸ்மலாயா இங்கே ஏதோ பேசிட்டு போயிருக்கான், அந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே வந்தானா திரும்பி வந்தானா அவன் காலை வெட்டிடுவேன், அப்படியே அதுக்கு மேலே போய் தமிழர்களை மிகவும் மோசமான முறையில் ஒரு காலத்தில் சிவசேனை நடத்தியது. இங்கேருந்து பஞ்சமுழைக்கு போனவங்க அப்பாவிகள், அவங்கெல்லாம் என்னவோ மராட்டியர்களுடைய வேலைகளை எல்லாம் பறித்து கொண்டதற் போல ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்று நடந்தது. ஆனால் கடைசியாக என்ன நடந்திருக்கிறது என்றால், உத்தவ் டாக்கரே கட்சிக்கு கூட கொஞ்சம் இடங்களை கொடுத்தவர்கள், அவருக்கு ஒரு இடமும் கொஞ்சம் ஏதோ மிக குறைவான இடங்கள் கிடைச்சிருக்கே தவிர அவருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வெறும் வாய் தான். வெறுமை களப்பணி ஆற்றாமல் மக்களை தங்களை நோக்கி ஒரு பாசிட்டிவ் அஜெண்டாவை நோக்கி ஈர்க்காமல், மராட்டி மானூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை மட்டும் வைத்து மராட்டியர்களுக்கே என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு மகாராஷ்டிரம் என்பது இல்லை. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பல மக்களும் அந்த இடத்தில் வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் கூட சில கட்சிகளுக்கு இது ரொம்ப அவசியமானது, இந்த புரிதல் அவசியமானது. இதை ஒரு பல மீம்ஸ் வந்தது. அது யார் எழுதினாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதில் ஒரு மீம் ரொம்ப பாப்புலராக, அதில் ராஜ் டாக்கரே முதல்வராகும் பொழுது மகாராஷ்டிராவில் வெளிமாநில மக்கள் அனைவரும் மகாராஷ்டிராவிலிருந்து துரத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மீம் ஒன்று வந்திருந்தது. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் வாக்குரிமை என்பது எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் ஒரு மாநிலத்தில் ஒருவர் டொமிசைல், அந்த இடத்தில் அவர் வசிக்க தொடங்கிவிட்டால் அவருக்கு அங்கே வாக்குரிமை கிடைக்கும். இது ஒருவர் எழுதியிருந்தார். இவங்கெல்லாம் இன்டலெக்சுவல், அதனால் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. மகாராஷ்டிராவை உதாரணமாக கொடுத்து, மும்பையை உதாரணமாக கொடுத்து, உங்கள் நகரம் இருகரம் நீட்டி பிற மாநிலங்களில் இருந்தெல்லாம் ஆட்களை வரவழைத்தால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து அது நழுவி விடும்னு. இதுவும் ரொம்ப அபத்தமானது. இன்றைக்கும் கூட மும்பையில் மராட்டியர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு காரணத்தினாலேயே
ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சிக்கு, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா போன்ற ராஜ் தாக்கரேயுடைய கட்சிக்கோ அல்லது சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சிக்கோ வாக்களிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அதுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கக்கூடிய பாடம். மாறாக வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய, அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவர்கள் அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். சிவசேனா அதிகமான இடங்களை பெறவில்லை. இந்த சிவசேனா உத்தவ் தாக்கரேயும் சரி, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவும் சரி, இவர்கள் இந்துத்துவத்தையும் ஒரு காலத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கே குழப்பமாக இருக்கிறது. நாம் இந்துத்துவத்தை பற்றி பேசுகிறோமா, இல்லை மராட்டியருக்கே அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. காங்கிரஸ் நம்முடைய நண்பனா அல்லது எதிரியா, பாரதிய ஜனதா நம்முடைய நண்பனா அல்லது நம்முடைய எதிரியா, இது எல்லாமே குழப்பமாக இருப்பதனால்தான் அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில் நின்றிருக்கிறார்கள். ப்ளஸ் ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் சொல்லிடுவோம். இவர்கள் எல்லோருமே இந்த குடும்ப கட்சி என்ற வரைமுறைக்குள் வருபவர்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய கசின், இப்படி தான் அவர்களுடைய உறவு போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த குழுவிலேயே ஒரு அமைப்பு ரீதியாக யார் வேண்டுமானாலும் கட்சிக்குள் வரலாம், கட்சியில் மேல் இடத்தை அடையலாம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா மட்டும்தான். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவர்களால் பலவிதமான ஆட்களையும் தம்மை நோக்கி ஈர்க்க முடிகிறது. அதன் காரணமாகத்தான் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மும்பையுடைய மேயர் பதவியையும் அந்த மாநகராட்சியும் கைப்பற்ற முடிந்திருக்கிறது. இது பிற கட்சிகளுக்கு இதுவும் ஒரு பாடம். அந்த பாடத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம வரும் காலத்தில் பார்ப்போம்.